காட்டுறேன். இதுதான் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி. ஹாய், இன்றைக்கி வெனஸ்டே எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செய்யலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 kg சிக்கன் மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் சால்ட் போட்டு கலந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ஊற வைக்கணும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஊற வச்சக்கப்புறம் கழுவி வச்சுருக்கோம் இப்போது சிக்கனு. நெக்ஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகா 3, கருவேப்பிலை 2 பீஸு. அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும்னா ஏலக்காய் 4 பீஸு, பட்டை 3 பீஸு, கிராம்பு 4 பீஸு, பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் இது பேர் தெரியல, இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பைசஸ்ஸு. அப்புறம் தக்காளி 3. அரைக்கிறதுக்கு கசகசா சுடுதண்ணி கொஞ்சம் வேக வச்சு கசகசாவில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அப்புறம் தேங்காய் திருவல், சோம்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸு. மிக்ஸி ஜாரில் என்னென்ன அரைக்க போகிற பொருள் போட போகிறோம். கசகசா கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் சோம்பு, தேங்காய் திருவல், இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு வரோம். செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பில். இப்போ சூடாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடலை எண்ணெய் 4 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு என்னென்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சோம்பு முன்னாடியே நம்ம அரைச்சிருக்கோம் மிக்சியில் போட்டு, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு. நல்லா பொரியணும். ஆட் பண்ண போகிறோம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு கலந்து விடணும். வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். 3 வெங்காயம். போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். அப்புறம் பச்சை மிளகா 3, கருவேப்பிலை கொஞ்சம் 2 பீஸு. இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணுறோம். வெங்காயம் மாதிரி தக்காளியும் 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, இந்த 1 ஸ்பூன் வரும். போட்டுட்டு நல்லா வதக்கணும்.
சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். 1 kg வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனு போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விடணும். சிக்கன் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கறி மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சக்தி சிக்கன் மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். 50 கிராம், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. ஏன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், ஸோ அதிகமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1-2 ஸ்பூன் தேவைப்படும். அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு உப்பு நாங்கள் 1-1.5 ஸ்பூன் எடுத்திருக்கோம் உப்பு. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணி சிக்கன் நல்லா கலந்தாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இப்போ கலந்தாச்சு. இப்போது கலந்ததுக்கப்புறம் 1.5 சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் வேகணும். இந்த சிக்கனு நல்லா கிரேவி மாதிரி வரும். ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சோம்பு, தேங்காய், கசகசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி முடித்தா சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் சொன்ன மாதிரி மிக்சியில் அரைச்சா தேங்காய், கசகசா, சோம்பு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் கலந்துட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நல்லா கலந்து விடணும். வாசனை அப்படியே செமையாக தூக்குது. என்னோடய ஃபேவரட் சிக்கன் கறி இது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்படி மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்ருக்கோம். லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொத்தமல்லி தழையை மலைச்சாரல் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக எப்படி இருக்கும்ன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இதுதான் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி.